Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக நிர்வாகி ஞானசேகரனிடம் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் மேலும் 3 பெண்கள் பாதிக்கப்பட்டது குறித்தும் யார் அந்த சாரி என்பது குறித்தும் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட திமுகவை சேர்ந்த ஞானசேகரனை சிறப்பு விசாரணை குழு 7 நாள் காவலில் எடுத்தது. இந்நிலையில் விடிய நடத்தப்பட்ட விசாரணையில் அதிமுக கேள்வி எழுப்பி வரும் யார் அந்த சாரி என்பது குறித்தும் மேலும் 3 பெண்கள் பாதிக்கப்பட்டதும் குறித்தும் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் வலிப்பு ஏற்பட்டதாக கூறி ஞானசேகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பது வழக்கின் விசாரணையை திசை திருப்ப நடத்தும் நாடகமா என்பது குறித்தும் முழு விசாரணை நடத்த வேண்டும் என பாதிப்புக்குள்ளான மாணவியின் பெற்றோரும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அண்ணாநகர் சிறுமியின் வாக்குமூலம் தொடர்பான வீடியோ பொதுவெளியில் வெளியானது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்ட சிறுமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிறுமி அளித்த வாக்குமூலம் தொடர்பான வீடியோ பொதுவெளியில் வெளியானது குறித்து எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என்றும் சிறுமிக்கு இதுவரை முழுமையான இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து சிறுமியின் வாக்குமூலம் தொடர்பான வீடியோ பொதுவெளியில் வெளியானது எப்படி என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த நீதிபதிகள் விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். சென்னை ஷெனாய் நகர் கல்லறை சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த சாலை பல மாதங்களாக இதே நிலையில்தான் இருப்பதாக தெரிவிக்கும் மக்கள் இதுகுறித்து அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த சாலையில் குப்பைகள் கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பாதிப்படைகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த ஹவுசிங் போர்டு வேலை, ஸ்லம் போர்டு வேலை எப்போ ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து இந்த 2-3 வருஷமாக இந்த ரோடு போடுறது கிடையாது. சாலை குண்டு குழியுமா, ஒரு மழை பெஞ்சால் போதும் அங்கங்கே சாலையில் தண்ணி நிற்கிறது, ஜனங்க நடக்கிறது வழிக்கு கீழே விழுறாங்க. பெரிய முதியோர்கள் ரொம்ப நடக்கவே முடியல. அதே மாதிரி 2 வீலர்ஸு பைக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சாலைக்கு ஒரு முடிவே கிடையாது. கேவலமாக வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். கேவலம் வச்சுருக்கிறது யாருன்னா சென்னை மாநகராட்சி தான், வேறு யாருமே காரணம் கிடையாது. இவங்க எடுக்கணுன்னா எடுத்து முடிச்சிருக்கணுன்னா ஈஸியாக முடிச்சிருக்கலாம், எல்லாமே ஈஸியாக பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணாமல் விட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்துறது, இந்த ஏரியாவுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு அவங்க தான் மாநகராட்சி தான் காரணமே, வேறு யாரும் காரணம் கிடையாது. இந்த ரோடு கிட்டத்தட்ட இந்த பில்டிங் இடிச்சது கிட்டத்தட்ட 18 மாதத்தில் வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பில்டிங் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. 4 வருஷம் முடிஞ்சு போனதுக்கப்புறமும் இந்த ரோடு அப்படியே தான் இருக்குது.